திருவன் சரணாயி. அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சக்காய துஷ்டியில் இருக்கும் மனிதர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை தான் மேற்கொண்டு போய்கொண்டிருக்கிறார். முதலில் நாங்கள் அப்போ தெரிந்து கொள்வோம், சக்காய துஷ்டி என்றால் என்ன. சக் என்பது இருக்கிறது, காய என்பது குவியலாக. அப்போ இருக்கிறது குவியலாக இருக்கிறது. குவியலாக என்ன இருக்கிறது என்று பார்த்தால், கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த 5 சென்சர்களாலும் உருவாக்கப்பட்டது தான் இந்த குவியல். வர்ணம், சத்தம், வாசனை, சுவை, குளிருஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் தான் குவியல். இப்போ குவியலாக இருக்கிறது. சத்தம் இருக்குது, வர்ணம் இருக்குது, வாசனை, சுவை, குளிருஷ்ணம் எல்லாமே இருக்குது. இப்போ அது குவியலாக இருக்கிறது என்ற துஷ்டி தான் சக்காய துஷ்டி. குவியலாக இருக்கிறது. அப்போ வர்ணத்துக்குள்ள சத்தமும் இருக்கிறது, வாசனையும் இருக்கிறது, குளிருஷ்ணம் எல்லாமே சேர்ந்திருக்கு. சத்தத்துக்குள்ளேயும் வர்ணம் இருக்குது, வாசனை, சுவை, குளிருஷ்ணம் எல்லாமே இருக்கிறது. சுவைக்குள்ளும் எல்லாமே இருக்கிறது. இப்போ சுவைக்குள்ள வாசனை இருக்கிறது, குளிருஷ்ணம் இருக்கிறது, வர்ணம், சத்தம் இருக்குது. அதே போலத்தான் வாசனைக்குள்ள சுவை இருக்குது, குளிருஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மை இருக்குது, வர்ணம், சத்தம் இருக்குது. அதே போலத்தான் இந்த குளிருஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைக்குள்ள வர்ணம் இருக்குது, வாசனை இருக்குது, குளிர் இருக்குது, சத்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது ஒன்றுக்குள்ளே இவை எல்லாமே இருக்கிறது. வர்ணத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது, சத்தத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. இதே போல் இந்த 5 சென்சர்களால் உருவாக்கப்பட்டதுக்குள் எல்லாமே கலந்து இருக்கிறது. மாமரம் என்கிற போது அங்கே சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிருஷ்ணம் எல்லாமே இருக்குது. தென்னை மரம் என்கிற போது எல்லாமே இருக்குது. பலாமரம் என்கிற போது எல்லாமே கலந்து இருக்கிறது. அன்னாசி பழம் என்கிற போது அங்கே எல்லாமே இருக்கிறது. ரோஜாப்பூ என்கிற போது அதில் எல்லாமே இருக்கிறது. அதே போல் வீடு என்கிற போது இதிலையும் எல்லாமே இருக்கிறது. அம்மா என்கிற போது இதிலும் எல்லாமே கலந்திருக்கிறது. அப்போது இந்த மாதிரி எதை சொன்னாலும், எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும் அதற்குள்ள இந்த சக்காய என்கிற குவியலாக இருக்கிறது. இந்த குவியல் தான் இந்த 5 சென்சர்களாலும் உருவாக்கப்பட்டது இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் மனிதன் இருக்கிறார். அப்போ இதுதான் சக்காய துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ வெளியில் இருக்கிறது. சக்காய துஷ்டி என்ற துஷ்டியில் இருக்கும் மனிதர் எல்லாமே இருக்குது அப்படின்ற துஷ்டியில் தான் இருக்கிறார். உலகம் இருக்கிறது. இப்போ இதை இந்துவை, கிறிஸ்தவரை, இஸ்லாமியரை, பௌத்தரை, இந்த மாதிரி மதம் சார்ந்தவர்கள், மதம் இல்லாமல் வாழும் மனிதர்கள் என்று எந்த மனிதனை எடுத்து பார்த்தாலும் இவர் இருப்பது இந்த சக்காய துஷ்டியில் தான் இருக்கிறார். உலகம் இருக்குது, கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது, மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் இருக்கிறார். இதுதான் சக்காய துஷ்டி. இந்த சக்காய துஷ்டியில் இருக்கும் மனிதர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் தான் போய்கொண்டிருக்கிறார். இவர் கர்மத்தை தான் சேர்த்து கொண்டிருக்கிறார்.
கர்மத்தை சேர்த்து கொண்டு பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். அப்போ இவர் இருப்பது கர்ம பூமியில் என்று இவருக்கு தெரியாது. இவர் கர்மாவை தான் சேர்க்கிறார் என்று இவருக்கு தெரியாது. இவர் புண்ணியத்தை செய்தாலும் பாவத்தை செய்தாலும், பாவ புண்ணியம் இரண்டிலும் விலகி இருந்தாலும் இவர் இருப்பது கர்ம பூமியில், இவர் இருப்பது சக்காய துஷ்டியில். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். புஞ்ஞாபி சங்காரா அபுஞ்ஞாபி சங்காரா ஆனிஞ்சாபி சங்காரா. சங்காரா என்பது என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். சக்காய துஷ்டி என்பதை நாங்கள் பார்த்தோம். இருக்கிறது என்ற துஷ்டி தான் சக்காய துஷ்டி. எல்லாமே இருக்குது அப்படின்ற துஷ்டி தான் சக்காய துஷ்டி. அப்போ இந்த துஷ்டியில் இருக்கும் மனிதர் சங்காரா என்கிற பிறப்பு இறப்பு என்ற இந்த கர்மத்தை தான் சேர்த்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார். அவர் சேர்ப்பது இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு அடுத்த பிறவிக்கு தேவையானதை சேர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதுதான் சங்காரா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சங்காரா என்ற புஞ்ஞாபி சங்காரா. புஞ்ஞாபி சங்காரா என்ற நாங்கள் புண்ணியங்களை செய்கிறோம், நிறைய புண்ணிய காரியங்களை செய்கிறோம். இன்றைக்கி கோயில்களுக்கு போகிறோம், பள்ளிக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நிறைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை நல்ல காரியங்களில் ஈடுபட்டு தான தர்மங்களை கொடுக்குறோம், நல்லதுகளை செய்கிறோம். இந்த மாதிரி செய்து வேண்டுதல்களை வைக்கிறோம், நல்ல சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் வளர்த்து கொண்டு எண்ணங்களை வாழ்வது தான் புஞ்ஞாபி சங்காரா. புண்ணியங்களை செய்வது ஒரு சங்காரா. புண்ணியத்தை செய்து கொண்டு அதில் இருப்பவர், புண்ணியங்கள் நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபடுபவர், அவர் புஞ்ஞாபி சங்காரா என்ற புண்ணியத்தை சேர்க்கிறார். அப்போது அவர் இருப்பது கர்ம பூமியில் புண்ணியத்தை சேர்க்கிறார் என்று இந்த புத்த சாசனத்தில் அது புண்ணியம் ஆகாது. அதை நாங்கள் இன்னும் முன்னுக்கு போகிற நேரம் உங்களுக்கு இதை சொல்லித்தரோம். அப்போ இவர் புண்ணியங்களை செய்து அந்த கர்மத்தை தான் சேர்க்கிறார், புஞ்ஞாபி சங்காரா. அப்போது புண்ணியம் செய்யாமல் பாவங்களை செய்பவரும் இருக்கிறார். இதுதான் அபுஞ்ஞாபி சங்காரா. அபுஞ்ஞாபி சங்காரா என்றால் பாவங்களை செய்வது, பிற உயிரினங்களை வேட்டையாடுவது, கொள்வது, பொய் சொல்வது, போட்டி, பொறாமை, பழிவாங்கல், இந்த மாதிரி பாவ காரியங்களில் ஈடுபடுவது அபுஞ்ஞாபி சங்காரா. இது அவர் பாவத்தை சேர்த்து கொண்டு போகிறார். அப்போ அவர் பாவத்துக்கு போகும், பாவகரமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் பாவத்துக்கு போவதற்கு அவர் அதை சேமித்து போய் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இங்கே கூறப்படுகிறது. அப்போ இந்த பாவம் புண்ணியம் இரண்டிலும் இல்லாமல் அபுஞ்ஞாபி சங்காரா, புஞ்ஞாபி சங்காரா, அபுஞ்ஞாபி சங்காரா, பாவத்திலும் இல்லாமல் புண்ணியத்திலும் இல்லாமல் ஆனிஞ்சாபி சங்காரா என்கிற தியானங்களில் இப்போ புண்ணியமும் செய்யாமல் பாவமும் செய்யாமல் தியானங்களில் இருக்கிற, தியானங்களை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்காங்க நிறைய பேர். தியானங்களை செய்து இதில் பரவச நிலையில் மூழ்கி சமத்த தியானத்தை மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருந்து கொண்டு இதுதான் இப்போ பாவத்திலும் இல்லை புண்ணியத்திலும் இல்லை, இதுதான் பாவத்திலும் கர்மத்தில் இருந்து விடுதலை அடைந்த சுபாவம் என்று எண்ணிக்கொண்டு புவியோடு பிரபஞ்சத்தோடு இணைந்ததாக நினைத்து கொண்டு இருக்கும் இவரும் இருப்பது இந்த சங்காரா என்கிற அவரும் ஒரு கர்மத்தில் தான் இருக்கிறார். அவர் கர்ம பூமியில் விடுதலை பெறலை என்பதை பகவான் புத்தர் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். புஞ்ஞாபி சங்காரா, அபுஞ்ஞாபி சங்காரா, ஆனிஞ்சாபி சங்காரா. ஆனிஞ்சாபி சங்காரா என்றால் இந்த தியானத்தில் மூழ்கி இருந்து கொண்டு கற்பனையில் வாழும் இவர்
பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு இருக்கும் இவர் கர்ம பூமியை வென்று விட்டோம் என்ற கர்மத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் மூழ்கியிருக்கும் இவர் கர்மத்திலிருந்து விடுதலை பெறலை. கர்ம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடையலை. கர்மா இவருக்கு முடியலை. அவர் கர்ம பூமியில் தான் இருக்கிறார். அவர் சத்தியம் என்னவென்று தெரியாத வரைக்கும் அவர் கர்ம பூமியில் தான் இருப்பார். கர்ம பூமியில் இருந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதனால, அதில் மூழ்கி இருப்பதனால, பரவச நிலையில் இருப்பதனால அவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடையலை. அவர் உலகத்தை வெல்லலை. அவர் இருப்பது இந்த கர்ம பூமியில் தான். அப்போ கர்மாவை அவர் சேர்க்காவிட்டாலும் ஏற்கனவே சேர்த்து வந்த கர்மா அவருக்கு இருக்கிறது. பல பல யுகங்களாக வந்த இவருடைய பயணத்திலிருந்து அவர் விடுதலை பெறலை. அவர் இருப்பது கர்ம பூமியில். கர்மாவை வைத்து கொண்டு ஆத்ம துஷ்டியில் இருந்து கொண்டு கர்மாவையும் வைத்து கொண்டு கர்ம பூமியிலிருந்து தியானம் செய்து அதில் பரவச நிலையில் மூழ்கி இருந்து கொண்டு பிரபஞ்சத்தோடு இணைந்ததாக எண்ணிக்கொண்டு இருப்பதனால இவர் கர்ம பூமியில் விடுதலை பெறலை. அப்போ இன்றைக்கி இந்த நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி தியானங்களை செய்யும் நிறைய தியான வகுப்புகளை நடத்தும் ஆசிரமங்களை நடத்தும் நிறைய குருமார்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்தியாவில் எடுத்து பார்த்தா ஏராளமான தியானங்களை செய்கிற இந்த மாதிரி வகுப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இவர்கள் எல்லாமே இந்த தியானத்தில் தான் மூழ்கி இருக்கிறாங்க. கர்மாவிலிருந்து விலகி கொண்டோம், பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு இருக்கும் இவர்கள் எல்லாமே மூடத்தனத்தில் தான் மூழ்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் கர்மா என்பது காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்வருபவருக்குத்தான் கர்மா பரிசளிக்க முடியாது. சத்தியத்தை புரிந்து கொள்ளாத மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கியிருப்பதனால யாரும் கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெற முடியாது. இப்போ இது ஒரு உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால், நாங்கள் யதார்த்தத்துக்கு முகம் கொடுக்கணும், பேஸ் பண்ணணும். நாங்கள் எதையுமே பேஸ் பண்ணால் தான் அந்த பிரச்சனைக்கு எங்களால் முகம் கொடுத்தா தான் அந்த பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியும். அந்த பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்காமல் அதுக்கு ஃபேஸ் பண்ணாமல் பிரச்சனையிலேருந்து விலகி கொண்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பதனால பிரச்சனை முடிஞ்சதாக நாங்கள் எண்ணிக்கக்கூடாது. அப்போ இந்த தியானத்தில் மூழ்கி இருப்பவர் இப்படித்தான் இருக்கிறாரு. பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேன், பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு இனிமேல் அந்த பிரச்சனை வராது அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறாரு. அப்போ இதுதான் அந்த தண்ணீருக்குள்ள பந்தை அழுத்தி பிடித்து கொண்டு இருப்பதை போல, தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டு இருப்பதை போல இவர் இருக்கிறார். கையை விட்ட கைக்கு பந்து மேலே வருன்றது இவருக்கு தெரியாத காரியமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி தியானங்களை மேற்கொள்ளும் தியானிகள் இந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. இதுதான் பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம்னு சொல்லி மூழ்கி இருக்கிறாங்க. அப்போ இதுதான் மூடத்தனம். இந்த மூடத்தனத்தில் நிர்வாணம் அடைய முடியாது. இதில் மூழ்கி இருப்பதனால யாருக்கும் நிர்வாணம் அடைய முடியாது, உலகத்தை வெல்ல முடியாது, மரணத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. இப்போ நாங்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். பிரச்சனை என்ன அப்படின்றதை தெரிந்து அதற்கு முகம் கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய நாங்கள் அந்த வழியை கண்டு அந்த வழியிலிருந்து விடுதலை பெறும் வழியில் நாங்கள் பயணம் செய்யணும், மேற்கொள்ளணும். அப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். அப்போ இது புரிகிற மாதிரி இன்னும் சொல்கிறதா இருந்தால், நாங்கள் இந்த உலகத்தின் யதார்த்தம் என்ன, சத்தியம் என்னென்ற இதை முதலில் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்ட விடயத்தை நாங்கள் ப்ராக்டிக்கலாக பழக்கப்படுத்தி பார்க்கணும், கையாண்டு பார்க்கணும். கையாண்டு பார்க்கும்போது சத்தியத்தை உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த உணர்வு என்பது மனது அல்ல, எண்ணங்கள் அல்ல. அப்போ இந்த உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது
அப்போதான் கர்ம பூமியிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியும். அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய காரணம் அதன் பலன் என்ற சத்தியம். அப்போ இந்த சத்தியத்துக்கு வராத ஒருத்தர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அவர் இந்த ஆனிஞ்சாபி சங்காரா என்ற மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால அவர் சங்காரா என்ற பயணத்திலிருந்து விடுதலை பெறலை. சேர்த்து கொண்டு போவதிலிருந்து அவர் விலகி கொண்டு இருக்கிறாரே தவிர அவர் சேர்த்து கொண்டது அவருக்கு இல்லாமல் போகலை. அவர் சேமித்தது அவர் சேமித்து வைத்து கொண்டது அவர் வச்சுக்கிட்டு தான் இருக்கார். வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பதனால யாரும் அங்கே யதார்த்தத்தை காணலை, உண்மைக்கு வரலை. சத்தியத்துக்கு அவர் வராத போது அவர் இருப்பது துன்பகரமான பூமியைத்தான், அவர் இருப்பது கர்ம பூமியில் தான். இப்போ கர்ம பூமியில் உள்ள ஒருத்தருக்கு என்றைக்குமே சொர்க்கம் கிடையாது. இதுதான் இந்த புத்த சாசனத்தில் இதபிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் பகவான் புத்தர் கூறும் பரம சத்தியம். கர்ம பூமியில் இருக்கும் ஒரு மனிதருக்கு என்றைக்குமே சொர்க்கம் கிடையாது, அவருக்கு நரகம்தான். ஏனென்றால் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் பிடித்து கொண்டிருக்கிறார். தெய்வலோகம் இருக்குது, பிரம்மலோகம் இருக்குது, கடவுள் இருக்கிறார், ஆண்டவன் இருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறார். இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது. இதெல்லாமே எண்ணங்கள், மனதால் உருவாக்கப்பட்டது. மனதால் உருவாக்கப்பட்டதை பிடித்து கொண்டு எண்ணங்களில் நாங்கள் கற்பனைகளை வளர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர அவை எங்கேயுமே இருப்பது கிடையாது. அப்போ இது சங்காரா. சப்பே சங்காரா அனிச்சா யதா பஞ்ஞாய பස්සதி அத்தி நிப்பந்தி துக்கே ஏசமக்கோ விசுத்தியா என்ற பகவான் புத்தர் கூறும் இந்த சத்தியமானது சப்பே சங்காரா அனிச்சா, அனைத்து எண்ணங்களும் அனித்தியம், அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. இப்போ பாவகரமான எண்ணங்களில் புண்ணியம் எங்கே இருக்கிறது? புண்ணியம் என்று இங்கே எதுவுமே கிடையாது. சப்பே சங்காரா அனிச்சா, அனைத்து எண்ணங்களும் அனித்தியமானது, உண்மை கிடையாது, பொய்யானது, கற்பனை, எதுவுமே சத்தியம் இல்லை. எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை, உண்மை இல்லை. யதா பஞ்ஞாய பස්සதி, அப்போ இந்த சத்தியத்தை காண்பது தான் யதா பஞ்ஞாய பස්සதி என்று பிரக்ஞா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இப்போ கற்பனை, மனதில் உள்ள எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை, இதில் எதுவுமே உண்மை கிடையாது. இது நிச்சயம் என்று எதுவுமே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவன், அல்லாஹ், இறைவன், கடவுள் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே கற்பனை, மனதால் உருவாக்கப்பட்டது, எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் சொர்க்கம் போகணும், கடவுளிடம் போகணும், ஆண்டவனிடம் போகணும், அந்த புண்ணியத்தை செஞ்சால் தான் போவேணும், இந்த நல்லதை செஞ்சால் தான் கடவுள்கிட்ட போவேணும் அப்படின்னு நாங்கள் கற்பனைகளை வளர்த்து கொண்டு இருந்தால் அது மூடத்தனம். மூடத்தனத்தில் மூழ்கி இருப்பதனால யாருக்கும் சொர்க்கம் கிடையாது. கடவுளிடமோ அல்லாவிடமோ ஆண்டவனிடமோ அப்படி ஒருத்தர் இங்கே கிடையாது, எங்கேயுமே இல்லை. கற்பனை எல்லாமே. இவை அனைத்தும் சத்தமும் வர்ணமும் வாசனை சுவை குளிர் உஷ்ணம் இறுக்கமான இந்த தன்மைகளால் உருவாக்கப்பட்டது. அப்போ உருவாக்கப்பட்டதை தான் நாங்கள் சேமித்து வைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ சேமித்து கொண்டு போவது தான் சங்காரா. அப்புறம் சங்காரா என்ற சேமிப்பை பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது கர்ம பூமியில். கர்ம பூமியில் இருக்கும் ஒருவர் உண்மை தெரியாத வரைக்கும் அவர் இருப்பது சக்காய துஷ்டியில். சக்காய துஷ்டியில் இருக்கும் ஒருவருக்கு என்றைக்குமே சொர்க்கம் கிடையாது, நரகம்தான் அவருக்கு. அப்போ அவர் இருப்பது துன்பத்தில் தான். துன்பமே தவிர இன்பம் என்று இங்கே யாருக்குமே கிடையாது. யாருமே இன்பத்தை அனுபவிக்கலை. அப்போ இந்த சத்தியத்தை காண்பவர் தான் இன்பத்துக்கு வருகிறார். அவர் பிறப்பு இறப்பு என்ற சத்தியத்துக்குள், பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடையும் வழிக்கு வருவர் தான். இதுதான் புண்ணியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த புத்த சாசனத்தில் இத பிக்கவே பிக்கு, இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம் என்றால் இந்த யதார்த்தத்தை காண்பது தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சத்தியத்தை காண்பது தான் புண்ணியம்.
சப்பே சங்காரா அனிச்சா யதா பஞ்ஞாய பஸ்ஸதி. இந்த யதார்த்தத்தை காண்பது, சத்தியத்தை காண்பது தான் புண்ணியம். அவர்தான் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைபவர். காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வருபவர். அப்போ சத்தியத்துக்கு வந்தவருக்கு தான், புண்ணியத்தை பெற்று கொண்டவருக்கு தான் யதா பஞ்ஞாய பசத்தி அத்தி நிப்பந்தி துக்கே. அப்போ துன்பத்தில் மேலும் வழி அவருக்கு இங்கே தான் கிடைக்கிறது. அத்தி நிப்பந்தி துக்கே, அந்த வழியை அவருக்கு திறப்பது இங்கே தான். சத்தியத்தை தெரிந்து கொண்டவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும். சத்திய தர்மத்தை கேட்டு இதை தெரிந்து கொள்பவருக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வதற்கு நாங்கள் நடைமுறைக்கு வரணும். நடைமுறைப்படுத்தி பார்த்தால் தான் இது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுதான் புப்பே நிவாசானுசத்தி ஞானம் சுதுப்பு பார்த்த ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். புப்பே நிவாசானுசத்தி ஞானம்தான் இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்ற 5 சென்சர்களாலும் உருவானது தான் மனது என்பதை புரிந்து கொள்வது. அப்போ புரிந்து கொள்வது என்பது சத்திய ஞானம். சத்திய ஞானம் அடைவதற்கு நாங்கள் தர்ம போதனைகளை கேட்கணும். கல்யாணமிற்றவின் பணிவிடையில், செய்தியில், இந்த தர்ம போதனையில் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்ற இந்த 5 சென்சர்களாலும் உருவாக்கப்பட்டது தான் மனது. கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். இந்த வர்ணமும் சத்தமும் தான் இங்கே பிரதானமாக இங்கே கூறப்படுகிறது. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், சத்தமும் வர்ணமும் தான் பிரதானம். பிரதானமாக சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் வெளியில் நாங்கள் இருக்கிறது என்று சொல்வது எல்லாமே. சொல்வது மட்டுமல்ல, பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாமே. அப்போ இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான். கண்களுக்கு தெரிவது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் ரோஜா. ரோஜா என்றால், ரோஜா பூ என்றால் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை, ரோஜா என்று. அந்த ரோஜா உருவானது தான் சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ அதற்குள் வாசனை இருக்கிறது, சுவை இருக்கிறது, குளிர் உஷ்ணம் இருக்குமான பாரமான இந்த மென்மையான இந்த தன்மைகள் அனைத்துமே ஒன்றாக கலந்து இருக்கிறது. அப்போ இதுதான் சக்காய துஷ்டி. அப்போ இந்த துஷ்டியில் தான் மனிதன் இயங்கி கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய வாழ்க்கை பயணமாக இருக்கிறது. அப்போது எல்லாமே இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அப்போ உலகம் அவருக்கு உண்மையாக இருக்கிறது. அப்போ உலகம் உண்மையாக இருக்கும் போது அந்த உலகத்தில் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்றால் அவர் இருப்பது துஷ்டியில். இதுதான் சக்காய துஷ்டி. அப்போ துஷ்டியில் இருக்கும் இவர் அப்போது இந்த புஞ்ஞாபி, அப்புஞ்ஞாபி, ஆனிஞ்சாபி என்ற சங்கார என்ற சேமிப்பை இவர் சேர்த்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார். கர்ம பூமியை இவர் வளர்த்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இப்படியாக போகும் மனிதன் துன்பத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார். அவருக்கு மரணத்தின் பிறகு துன்பம்தான். அவருக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் தான் அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்போது இப்படியே போகும் மனிதன் அப்போது ஆனிஞ்சாபி சங்காரா என்கிற இந்த தியானத்தில் மூழ்கி தியானம் செய்து பரவச நிலையில் மூழ்கி பிரபஞ்சத்தோடு இணைந்து இருப்பதாக எண்ணிக்கொண்டிருப்பதனால யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்படி ஒன்று பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே சொல்லலை. இப்போ இன்றைக்கி இந்த தியானங்களை மூழ்கி இருக்கும் தியானிகள் ஏராளமான இலங்கை, இந்தியா எல்லா நாடுகள்லையும் இன்றைக்கு தியானங்களில் மூழ்கி இருக்கிறாங்க. எல்லா தியானத்தையும் விட்டுட்டு தான் கடைசியாக படிக்க சமுப்பாது என்ற மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் தேடுதலை செய்தார்கள். அப்போ அந்த கைவிட்டதை பிடித்து கொண்டு தான் இன்றைக்கு இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. பகவான் புத்தர் அவர்கள் புத்த நிலையை அடைய இல்லை. சித்தார்த்தர் அவர்கள் இந்த சமத்த தியானங்களை, மெடிடேஷனை தான் செய்தார். பல குருமார்களை சந்தித்து அவர்களிடத்தில் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு இதைத்தான் செய்து கொண்டிருந்தார். அப்போ அது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது எல்லாத்தையும் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடையும் போது எல்லாத்தையும் விட்டுட்டார். இதில் துன்பத்தில் மேலும் வழி எங்கேயுமே இல்லை. தியானத்தில் மூழ்கி பரவச நிலையில் பிரபஞ்சத்தோடு இணைந்திருந்தால் இந்த சங்கார என்கிற பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறலை.
அப்போது நாங்கள் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடையலை என்பதை நன்றாக புரிந்து கொள்கிறார் சித்தார்த்தர் அவர்கள். புரிந்து கொண்டதன் பிறகு தான் இதில் மூழ்கியிருப்பதனால எந்த பலனும் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் கைவிட்டுட்டு தான் கடைசியாக போயிட்டு படிச்ச சமுப்பாதை என்கிற மனம் உருவான விதத்தை பற்றி கயசேஷி போதி முறையில் ஒரு தேடுதலை விமர்சனத்தை செய்தார்கள். அப்போ இந்த விமர்சனமாக தான் விதர்சனா தியானம். அப்போது இது அந்த புப்பே நிவாசானுசத்தி ஞானம் என்கிற மனம் உருவான விதம் பற்றிய ஒரு தேடுதலை செய்யும் விமர்சனமாக தான் இந்த புப்பே நிவாசானுசத்தி ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது இதுதான் விதர்சனா தியானம். அப்போ இந்த மனம் உருவான விதம் பற்றி முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு வழிக்கு வரணும். வழியில் வந்து இந்த பயணத்தில் மேற்கொண்டு மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைபவர் தான் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவார். இப்போ அவர்தான் புஞ்ஞாபி அப்புஞ்ஞாபி ஆனிஞ்சாபி என்ற 3 சங்காரைகளும் வென்றவர். உலகத்தை வென்றவர், கர்ம பூமியை வென்றவர், மரணத்தை வென்றவராவார் இவர்தான். அதுவரைக்கும் யாருக்குமே துன்பத்தில் மேலும் வழி எங்கேயுமே கிடைக்காது. அப்போது இதை இன்னொரு வழியிலும் சொல்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். காய சங்காரா, வச்சி சங்காரா, மனோ சங்காரா. அப்போது சக்காய துஷ்டியில் இருக்கும் உலகம் உண்மை என நினைத்து கொண்டு வாழும் மனிதன் காய சங்காரா, வச்சி சங்காரா, மனோ சங்காரா என்கிற நாங்கள் காய சங்காரா என்பது செயல்களில் எந்த செயலில் ஈடுபட்டாலும் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்து இயங்கும் இந்த மனிதன் அதை சேமித்து கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறார். அங்கே சேமிப்போண்டு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சேமிப்பானது தான் பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்கான கர்மாவைத்தான் அவர் சேர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த செயல்களில் இந்த உடம்பால் நாங்கள் செயல்படும் அத்தனை செயல்களும் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு செய்யும் மனிதன் அந்த சங்காரா என்கிற சேமிப்பை தான் சேர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அதே போல தான் வச்சி சங்காரா. நாங்கள் வார்த்தைகளால் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், எல்லா மொழி பேசும் மனிதனும் எல்லா வார்த்தைகளை எந்த வார்த்தையை நாங்கள் பேசினாலும் அது இருக்கிறது என்ற துஷ்டியில், சக்காய துஷ்டியில் இருந்து கொண்டு உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் பேசும் அத்தனை வார்த்தைகளிலும் அவர் சங்காரா என்கிற குவியலில் அவர் அந்த சேமிப்பை சேர்த்து கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் சேமிப்பது என்பது தான் கர்மாவை தான் சேர்க்கிறார். இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும் மனிதன் கர்மத்தை தான் சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இதே போல தான் காய சங்காரா, வச்சி சங்காரா, மனோ சங்காரா. மனோ சங்காரா என்றால் மனதால் நாங்கள் எதை பற்றி நினைத்தாலும், எதை பற்றி எண்ணினாலும், எதை பற்றி யோசித்தாலும் அங்கே இருப்பது இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்கு தேவையானதை சேமித்து கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் இருப்பது கற்பனையில். மனதில் எண்ணிக்கொண்டு இருக்கும் அனைத்து விடயங்களும் இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்கு தேவையானதை அவர் சேமித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போது இதுதான் கர்ம பூமி. கர்மாவைத்தான் இவர் சேர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இப்போ இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் நாங்கள் சத்தியத்துக்கு வரணும். பகவான் புத்தர் கூறிய ஏதும் படிச்ச சம்பூதா ஏது நிருத்தா நிருஜதி என்கிற காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வரணும். இப்போ இதற்கு வந்தவருக்குத்தான் இந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய முடியும். சக்காய துஷ்டியிலிருந்து அவருக்கு தான் விடுதலை அடைய முடியும். அவர் சக்காய துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தால் அப்போது அவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது. அவருக்கு கர்ம பூமியில் இடம் இல்லை. அப்போ இவர் தான் நியத சம்போதி பராயண என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இந்த சக்காய துஷ்டியிலிருந்து மீண்டவர் தான், சக்காய துஷ்டியை உடைத்தவர் தான் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைபவர். இப்போ கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைபவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வந்தவர். அப்போ அவர்தான் நியத சம்போதி பராயண என்றால் நிச்சயமாக அவர் தான் நிர்வாணம் அடைவார். அவர் மீண்டும் அந்த
உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு கற்பனைகளை வளர்த்து கொண்டு ஏமாந்து போமாட்டார். ஏமாற்றத்திலிருந்து விடுதலை அடைந்தவர், சக்காய் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர், கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர்தான். அப்போ இவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை தான் இவர் கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டார். அப்போ அந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு காரணம் அந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய முடியாது, சக்காய துஷ்டியிலிருந்து அவருக்கு விடுதலை அடைய முடியாது. அப்போ அந்த சத்திய தர்மத்தை கேட்டு எவர் ஒருவர் இதை பின்பற்றி நடைமுறைப்படுத்துகிறாரோ அவருக்குத்தான் விடுதலை இருக்கிறது. அப்போ விடுதலை அடைய வேண்டுமென்றால், மரணத்தை வெல்ல வேண்டுமென்றால், உலகத்தை வெல்ல வேண்டுமென்றால் சத்திய தர்மம் என்னவென்று முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் மனதின் மாயை புரிய வரும். மனதின் மாயை புரிந்து கொள்பவருக்குத்தான் அதில் இருந்து விடுதலை அடையும் வழியில் மேலும் அவர் பயணம் செய்வார். அந்த பயணத்தை மேற்கொள்பவர் தான் முற்றுமுழுதாக மனதிலிருந்து விடுதலை அடைவார். விடுதலை அடைந்தவர் தான் நிர்வாணம் அடைவார். இப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய முதல் ஆரம்பம், நடுநிலை, இறுதி நிலை என்ற மூன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இது எங்கேயுமே யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு பொருத்தமாக கூறியிருக்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். புப்பே நிவாசானுசதி ஞானம், மனம் உருவான விதம் பற்றி தேடுதலை செய்யும் ஞானம்தான் புப்பே நிவாசானுசதி ஞானம். சுத்துப்ப ஞானம், அப்போ மனம் உருவான விதம் பற்றி தேடுதல் செய்வது. இப்போ உள்ள எண்ணங்களில் இப்போவும் நாங்கள் எண்ணங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ உள்ள எண்ணத்திலிருந்து விடுதலை அடைவது எப்படி என்ற சத்தியத்தை புரிந்து கொள்வது. அப்போ இந்த சுத்துப்ப ஞானம் இது. அப்போது மூன்றாவதாக கூறுகிறார்கள் ஆசவக்கியா ஞானம். அந்த ஆசவக்கியா ஞானம் என்பது தான் மனதில் மேலும் வழியில் பயணம் செய்பவர். அதாவது சுத்துப்ப ஞானம் என்கிற இந்த நொடிக்குள் வரும் எண்ணத்திலும் உண்மை கிடையாது. மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர். சென்சர்களால் 5 சென்சர்களால் உருவாக்கப்பட்டது தான் மனது. வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம். அப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் மனதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது தான் இந்த சத்திய ஞானம். இப்போ சத்திய ஞானத்தை அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்கிறார். அதுதான் கிருத்திய ஞானம் என்பது தான் சுத்துப்ப ஞானம். இந்த வழியில் இந்த சத்திய ஞானம் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ சத்திய ஞானத்தின் வழியாக பயணம் செய்வோர் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து, மனதிலிருந்து விடுதலை அடைந்து ஞானம்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஞானம் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இதுதான் உணர்வு. சத்தியத்தை உணர்ந்த சுபாவம், அந்த உணர்வின் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ எண்ணங்களில் அல்ல அவர் பயணம் செய்வது, மனதில் அல்ல அவர் பயணம் செய்வது. அப்போ இந்த பயணத்தை சத்தியத்தோடு இணைந்து சத்தியத்தோடு அவர் பயணத்தை மேற்கொள்ளும் போது சுத்துப்ப ஞானம் என்கிற இந்த மனதில் மேலும் வழியில் பயணம் செய்கிறார். மனதில் மேலும் வழியில் பயணம் செய்யும் போது இப்போ நாங்கள் காண்பது, கேட்பது, உணர்வது என்று இந்த நொடியில் சத்தியத்தை பார்க்கும்போது அவருக்கு காண்பதில் தெரிவது சத்தம் வர்ணம்தான், கேட்பதில் தெரிவது உணர்வது சத்தம் வர்ணம்தான். மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற உற்பத்தி நிலையங்களால் தெரிவது, உணர்வது, பார்ப்பது, கேட்பது எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான். மனதிலும் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். முதலில் மனதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். அது சத்திய ஞானம். மனம் என்று இங்கே இருக்கிறதா? இல்லை, அவை அனைத்தும் கற்பனை. மனம் என்று இங்கே ஏதும் இல்லை, மனதிலும் ஏதும் இல்லை. வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம். அப்போ இவை இருக்கிறதா வெளியில்? இல்லை. மாமரம் என்கிற போது அங்கே பிறப்பு இறப்பு நடக்கிறது. தென்னை மரம் என்கிற போது பிறப்பு இறப்பு நடக்கிறது. பலாமரம் என்கிற போது அங்கே பிறப்பு இறப்பு நடக்கிறது. மேசை, கதிரை, கட்டில், மெத்தை, அம்மா, அப்பா, வீடு, வாசல், எதை பேசினாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும்
எதை பார்த்தாலும் எல்லாமே அப்போ உருவாகிறது இல்லாமல் போகிறது, உருவாகிறது இல்லாமல் போகிறது, உருவாகுது இல்லாமல் போகுது. அப்போது நிரந்தரமானது இங்கே ஒன்று கிடையாது. அப்போ மனதிலும் இங்கே எதுவும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து மனதிலும் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ இதுதான் சுத்துப்பை பார்த்த ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். உப்பே நிவாசாம் சத்தி ஞானம் சுத்துப்பை பார்த்த ஞானம் மனதிலிருந்து விடுதலை அடைந்தவருக்குத்தான் ஆசவக்கியா ஞானம். அதாவது இந்த மனதிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்யும் போது அவர் உணர்வுக்குள் விழித்து கொண்ட சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது அவருக்கு கிடைப்பது சாந்தமான இனிமையான சுவைதான். மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார். அவர்தான் இந்த மத்திய நிலையத்துக்கு வந்தவர், 2 உச்சக்கட்டங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர், கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர், காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்தவர். அவர்தான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர். எளிமையான அமைதியான மகிழ்ச்சியை அவர்தான் உணர்கிறார். சத்தியத்துக்குள் இருக்கும்போது அவருக்குத்தான் இதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் மென்மையான இனிமையான ஆனந்தத்தை உணர்கிறார். அப்போ இந்த சத்தியத்தை உணர்ந்தவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இதுதான் நிர்வாண சுவை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த சத்தியத்தை உணரும் போது ஒரு சுவையை தான் எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த சுவை தான் சுத்துப்பை பார்த்த ஞானத்தை பயணம் செய்பவர் தான் அந்த சுவையை அடைகிறார். அப்போ இதுதான் ஆசவக்கியா ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இந்த மூன்றும் பொருந்தக்கூடியது. சத்திய ஞானம், கிருத்திய ஞானம், கிருத்தக் ஞானம். சத்திய ஞானம் என்பது சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்வது. கிருத்திய ஞானம் என்பது மனம் உருவான விதம் பற்றி தான் சத்திய ஞானத்தில் நாங்கள் புரிந்து கொண்டு உணர்கிறோம். அப்போது மனதில் மேலும் வழியில் பயணம் செய்வது தான் கிருத்திய ஞானம். அப்போது மனதில் மேலும் வழியில் பயணம் செய்பவருக்கு தான் கிருத்தக் ஞானம். அதாவது இந்த சுவை கிடைக்கிறது, நிர்வாண சுவை அவருக்குத்தான் உணரக்கூடியதாக இருக்கிறது. அவர் இருப்பது உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து சாந்தமான இனிமையான சுவையில். அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய வழி. அப்போது சப்பே சங்காரா அனிச்சா யதா பஞ்ஞாய பசதி அதி நிபந்தி துக்கி ஏசமக்கோ விசுத்தியா. இப்போ ஒரே வழிதான், வேறு வழிகள் எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நிர்வாணம் அடைய என்று பகவான் புத்தர் கூறிய ஒரே வழிதான் இதுதான். அப்போ இதுதான் பரமசத்தியம். இது அதிகாம்பிரமானது. இது தெரிந்து கொள்ளாத வரைக்கும் காம்பிரமானது. இதை தெரிந்து புரிந்து நடைமுறைப்படுத்தி இதில் நீங்கள் பிரத்யக்ஷம் அடைந்து விட்டால் வெறும் இலகுவான ஒரு விடயமே இது. இலகுவான மென்மையான ஒரு அமைதியை உங்களால் அடைய முடியும். அமைதியும் ஆனந்தமும் தான் இங்கே இருக்கிறது. உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த விதர்சனா சமாதி நிலை இதுதான். விதர்சனா சமாதி, அனிமித்த சமாதி. அனிமித்த சமாதி, அனிமித்த சமாதி என்றால் நிமித்தங்களில் அவர் மூழ்கியில் இருக்கிறார். நிமித்தங்களில் விடுதலை நிமித்த என்றால் எண்ணங்கள். இப்போ எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர். நிமித்தம் உண்மை என நம்பிக்கொண்டிருப்பவர் கிடையாது. நிமித்தங்களில் விடுதலை அடைந்தவர். அநிமித்த சமாதி, எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்த போது ஒரு சமாதி நிலை. இதுதான் விதர்சனா சமாதி. இந்த சமாதி நிலையானது ஒருபோதும் இல்லாமல் போகாது. மூச்சு இருக்கும் வரை இந்த உடல் செயல்படும். எண்ணங்கள் வழக்கம் போல யோசனை எண்ணங்கள் வரும் போகும், செயல்கள் நடக்கும், வார்த்தைகள் இதே போல வரும். ஆனால் அனைத்திலும் இருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தில் அவர் வீட்டிருக்கிறார். இதுதான் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இது புரிந்து கொள்ளக்கூடியது. சங்கித்தே நிப்பிதாய. சங்கித்தே நிப்பிதா என்றால் புரிந்து கொள்ளக்கூடியது. புரிந்து கொண்டு உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து மீண்டும் அவர் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார். உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்து உலகத்தில் வாழ்கிறார். அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடியது. வழக்கம் போல் எல்லாரும் போல வரும் வாழ்வார்.
ஆனால் இவருடைய செயல், இவருடைய பேச்சு, இவருடைய சிந்தனை என்பது வந்து யாருக்கும் வெளியில் உலகத்தில் யாருக்கும் இவருடைய நடைமுறை என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது, சொல்ல முடியாது. இவர் இருப்பது சத்தியத்தில். எல்லாத்துக்கூடையும் எல்லாரும் மாதிரியே கலந்து பேசுவார், எல்லாம் செய்வார். அவருடைய செயல்கள் எல்லாம் வழக்கம் போல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவர் வீற்றிருப்பார். மனிதர்கள் வந்து தீயில வெந்து கொண்டிருப்பாங்க. அதை பெற்றுக்கொள்ள, இதை அடைய, அதை தன் வசப்படுத்தி கொள்ள போட்டி, பொறாமை, பழிவாங்கல், நல்லது கெட்டதுன்னு ஏகப்பட்ட துஷ்டிகளில் தான் எல்லா மனிதரும் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து பிரத்யட்சம் அடைந்தவர் என்ன எப்படி இருப்பார்னு பார்த்தா, அவர் துஷ்டிகளில் இருப்பார். அவர் எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்த இவர் சாந்தமான இனிமையான சுவையில் அவர் இருப்பார். இந்த நொடிக்குள் அவர் இருப்பார். இதுதான் இது அதிகாம்பிரம். இது விசேஷமான ஒரு விசேடமான ஒரு இது நிலை தான் இந்த நிலை. இந்த நொடிக்குள் அவர் இருக்கிறார். நொடியில் அவர் இருக்கிறார். எண்ணங்கள் வழக்கம் போல வரும் போகும், செயல்கள் நடக்கும், வார்த்தைகள் பேசுவார். ஆனால் இந்த நொடிக்குள் அவர் இனிமையான சுவையில் இருப்பார். இந்த சுவை தான் நிர்வாண சுவை. இதுதான் ஆசவக்கியா ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அந்த நிர்வாண சுவையில் தான் அவர் சுவையை அனுபவித்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து உலகத்தில் வாழ்கிறார். அப்போ இது வந்து நாங்கள் சொல்வதனால நீங்கள் இதை நம்ப தேவையில்லை. யார் சொன்னாலும் எந்த புத்தகத்தில் இருந்தாலும் எப்படியாப்பட்டவர் சொன்னாலும் நம்பாதீங்க. பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் சொன்னார். நீங்கள் எதையுமே நம்பாதீங்க. உங்களுக்குள் இதை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். புரிந்து கொள்ள முடிஞ்சால், இது சத்தியம் என உங்களால் உணரக்கூடியதாக இருந்தால் மட்டும் நீங்கள் பாரம் எடுங்க. அப்போது மட்டும் நீங்கள் பாரம் எடுங்க. அது வரைக்கும் நீங்கள் நம்பவோ, இதை போற்றவோ, இதை வழிபடவோ எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்குள் இது பிரத்யட்சம் அடையணுமா நீங்கள் இதை கேட்டு இதை தெரிந்து கொண்டு இதை கையாண்டு பாருங்கள், நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ப்ராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கைக்கு வாங்க, சத்தியத்தோடு இணைந்து செயல்படுங்க. அப்போது இப்படி செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள் உணரக்கூடியதாக இருந்தால் மட்டும் இதை நீங்கள் பாரம் எடுங்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ அதைத்தான் நாங்களும் இன்றைக்கி சொல்கிறோம். அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணாயி.